இங்க இருக்க ரொம்ப அதிதீவிர அரசியல்வாதிகளும் அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா எடுத்துட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெயில் 2007 இந்த நடிகர் சங்கங்கள்லாம் வந்து விஜயகாந்த் தலைமையில் பண்ணாங்க. வாழ்த்துக்கள். ரஜினிகாந்த் உண்ணாவிரதம் வாழ்த்துக்கள். எல்லாம் ஆபரேஷன் சக்சஸ், பட் பேஷண்ட் ஃபெயில், பேஷண்ட் ஆயிடும். எல்லா இடத்துலயும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்றாங்க. ஆனா தண்ணி வந்துச்சா? இன்னைக்கு 2026 இருக்காங்க. 2007 போட்ட அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இன்னி வரைக்கும் அவன் மதிக்கல. இப்போ 2024 எலெக்ஷன் வச்சு 26 எலெக்ஷன் வச்சு யாராச்சும் ஒரு கட்சிக்காரன், எவனா ஒரு கட்சிக்காரன் முதுகெலும்புல எந்த ஒரு கட்சியாவது காவிரி நீரை வதிர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போய் நான் வர வச்சு காமிக்கிறேன், எவனா ஒருத்த மேனிஃபெஸ்டோ கொடுத்தானா? நான் பார்க்கல இது வரைக்கும். கிடையாது. ஏன்னா இதை வச்சுதான் 1991 இருந்து 2021 வரைக்கும் அரசியல் பண்ணாங்க திராவிட கட்சி, காங்கிரஸ் கட்சி, பாஜக. அப்படி அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு நமக்கு உபரி நீரை கொடுத்துட்டு இருக்கான். உரிமை நீரை கேட்க வக்கில் இல்லாத சில அரசியல்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த அணையின் தன்மை அங்க கட்டிட்டானா அவன் வந்து செழிப்பா இருக்குன்னு நினைக்கிறான். சத்தியமா செழிப்பா இருக்க முடியாது.